இந்திராய நம ஸ்வாஹா, அக்னயே நம ஸ்வாஹா, யமாய நம ஸ்வாஹா, நிருதயே நம ஸ்வாஹா, வருணாய நம ஸ்வாஹா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் மேடம். வாங்க சார். இங்க இப்படி உட்காருங்க. இங்க உட்காருங்க சார். மேடம் உட்காருமா. சார் சார் டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது? இல்ல எதுவும் வேணாம், நீங்க வேலையை பாருங்க. ஏமா மேடம் கேளு. ஏதாவது சாப்பிடுறீங்களாமா? எடுத்துட்டு வரட்டுமா? இல்லம்மா பரவாயில்ல, எதுவும் வேண்டாம். இல்ல நீங்க பாருங்கம்மா. சரி சார், நான் கடைக்கு போறேன். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் ஸ்வாஹா. மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுபத்னி தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்யகர்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத் ஸ்வாஹா. ஓம் வாக்தேவி ச வித்மஹே பிரம்மபத்னி தீமஹி தன்னோ வாணி மாமா, பிரச்சோதயாத் ஸ்வாஹா. பொண்ணு மாப்பிள்ளைக்கு பின்னாடி பாத்தீங்களா? இத பாருங்க, செய்யறேன்னு சொன்னீங்கல்ல, சொன்ன வாக்க காப்பாத்தணும். ஐயோ ப்ளீஸ் சம்பந்தி, என்ன நம்புங்க சம்பந்தி. உங்க கைய பிடிச்சு கேக்குறேன், கண்டிப்பா நான் கொடுத்துறேன் சம்பந்தி. நல்லா கேளுங்க. மாமா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பின்னாடி கவனிச்சிங்களா? கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதோ பிரச்சனை போல இருக்கு. தாலி கட்ட சொல்லுங்க, கண்டிப்பா நான் கொடுத்துறேன். தாலி கட்டுற நேரத்துல என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? சத்தியமா நான் கொடுத்துறேன், என்ன நம்புங்க சம்பந்தி. கொஞ்சம் இரு, முனுசாமி கீழே இறங்கட்டும், கேட்கலாம். யோ, அதெல்லாம் முடியாது. எனக்கு வார்த்தை தான் முக்கியம். நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ சம்பந்தி, சத்தியமா சொல்றேன், நான் ஏமாத்த மாட்டேன் சம்பந்தி. பேசுனதே திரும்ப திரும்ப பேசாத, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஐயரே, மந்திரத்தை பாடுங்க. ஐயா அவசரப்படாதீங்க சம்பந்தி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மாப்பிள்ள முதல்ல பொண்ணு காலத்துல தாலி கட்டட்டும். தாலி கட்டிட்டா கல்யாணம் முடிஞ்சிரும். அப்புறம் எல்லாரும் விருந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. நான் என்ன எழுச்சிவாயினா? அதெல்லாம் நடக்காது. ஏய், இன்னும் என்னடா உட்கார்ந்துகிட்டு இருக்க? இந்த கல்யாணம் நடக்காது. ஐயோ மாலையை கழட்டி வச்சுட்டு எந்திரி. சம்பந்தி வேணாம் சம்பந்தி. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு வாடா. என்னப்பா அது அநியாயமா இருக்கு? தாலி கட்டுற நேரத்துல எதுக்கு மாப்பிள்ளை எந்திரிக்க சொல்ற? என்ன பிரச்சனை உனக்கு? சொன்னபடி பொண்ணுக்கு நகை போடாம ஏமாத்த பாக்குறாங்க. சம்பந்தி 40 பவுன் போடுறதா பேச்சு, 30 பவுன் தான் போட்டிருக்காங்க. பொண்ணு கழுத்துல தாலி ஏறதுக்கு முன்னாடி 10 பவுன் போடுறேன்னு இவர் சொன்னாரு. இப்ப தாலி ஏறட்டும், அப்புறம் தர்றேங்கிறாரு. இங்க பாருங்க, இப்படிப்பட்ட சம்பந்தம் எங்களுக்கு தேவையில்லை. அதனாலதான் தாலி கட்ட வேண்டாம்னு சொன்னேன். மாமா, நீங்க எந்திரிச்சு நின்னு நான் சொல்ற மாதிரி சொல்றீங்களா? என்ன சொல்லணும்? சரியா? நான் இப்ப சொன்ன மாதிரியே சொல்லிடுங்க. ஓகே பார்வதி, ஒரு நிமிஷம். ஐயா ஐயா சம்பந்தி, பொண்ணோட அப்பா கொடுக்க வேண்டிய 10 பவுன் நகைய நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஐயா மாப்பிள்ளைய உட்கார சொல்லுங்க. சம்மதம் சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க யாரு? அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட மகனாச்சே, உங்களை நம்பாம இருக்க முடியுமா? டேய், பாக்கி 10 பவுன அகிலாண்டேஸ்வரி மேடம் மகன் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால கண்டிப்பா கிடைச்சிரும். நீ மாலையை கழுத்துல போட்டு பொண்ணு பக்கத்துல உட்காரு. எல்லாரும் ஆரம்பிக்கப்பா. ஓம் இந்திராய நம உட்காரு. ஸ்வாஹா, அக்னயே நம ஸ்வாஹா, யமாய நம ஸ்வாஹா, நிருதயே நம ஸ்வாஹா, வருணாய நம ஸ்வாஹா, வாயுவே நம ஸ்வாஹா, குபேராய நம ஸ்வாஹா, ஈசானாய நம ஸ்வாஹா. ஒரு நிமிஷம் மந்திரத்தை நிறுத்துங்க. கல்யாண பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். கல்யாண பொண்ணுகிட்ட தனியா பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் பேச வேண்டியது இருக்கு. நீ கொஞ்சம் வாமா.
வா. நடக்கிறதெல்லாம் நீ பாத்துட்டு தானே இருக்க. நீ படிச்ச பொண்ணு வேற, உனக்கு அதிகம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. 10 பவுன் நகைதான் முக்கியம், நீ முக்கியம் இல்லன்னு நினைச்சு அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு மாலையை கழட்டி எந்திரிச்சா அந்த மாப்பிள்ளை உனக்கு வேணுமா? உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, சொந்த புத்தி இல்லாம அப்பா பின்னாடி நிக்கிற இந்த மாப்பிள்ளை கூட உன்னால சந்தோஷமா வாழ முடியும் நீ நினைக்கிறியா? இங்க நடந்ததெல்லாம் பார்த்து கொதிச்சு போய் ஒரு பொண்ணா ஏன் மனசுல பட்டதை நான் சொல்லிட்டேன். இனிமே முடிவெடுக்க வேண்டியது வாழ வேண்டிய நீதான். வா. இந்த மாப்பிள்ளைய என்னால கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. என் கழுத்துல தாலி கட்டுற தகுதியே இவருக்கு இல்ல. கல்யாண பொண்ணை தனியா கூட்டிட்டு போய் அவன் மனசை மாத்தி எங்களை அசிங்கப்படுத்திட்டீங்க. அப்புறம் எதுக்காக நகை போறேன்னு ஒத்துக்கிட்டீங்க? நாங்க நகை கொடுக்கறோம்னு ஒத்துக்கிட்டது இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக இல்ல. உங்க பையன் எப்படிப்பட்டவர்னு பொண்ணுக்கு புரிய வைக்கதான். உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவ புத்திசாலித்தனமா முடிவெடுத்திருக்கா. இந்த கல்யாணம் நின்னு போனா நஷ்டம் எங்களுக்கு இல்ல. மணமேடை வரைக்கும் வந்து இப்படி கல்யாணம் நடக்காம போனா இந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? யோ, என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி நீ கவலைப்பட வேணாம். மரியாதையா எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மண்டபத்தை விட்டு நீ வெளியே போ. யோ, இனிமேலும் இங்க நிக்கிறதுக்கு நான் ஒண்ணும் மானம் கட்டவங்க இல்ல. டேய், இன்னும் ஏன்டா உட்கார்ந்துட்டு இருக்க? மாலை கழட்டி எரிஞ்சிட்டு வாடா. எந்திரிச்சு வா. வாடா. இப்படி ஆளாளுக்கு பேசி என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திட்டாங்களே. இல்லம்மா, வசதியான இடம், பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சுதான் கொஞ்சம் அவசரப்பட்டு சம்பந்தம் பண்ண. ஆனா அவங்க குணத்தை காட்டிட்டாங்க. என் தங்கச்சி பையனை விட்டுட்டு வேற இடத்துல மாப்பிள்ளை தேர்னல்ல, எனக்கு இது தேவைதான். வா போய் பார்க்கலாம். என்னங்க பண்றது? எனக்கு தெரியல. என்னங்க இவ இப்படி முடிவு எடுத்தா? இப்ப என்ன பண்றது? முனுசாமி சார், உங்க தங்கச்சி பையன் கிட்ட பேசி இதே முகூர்த்தத்துல உங்க பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிடலாமே. ஆமா முனுசாமி, பார்வதி சொல்றதும் நல்ல யோசனை தான். சார் நீங்க சொல்றது சரிதான் சார். என் தங்கச்சி பையன் எங்க தான் சார் இருக்கா? உங்க பையனை கொஞ்சம் கூப்பிடுங்க. இங்க வாப்பா. அதே வரேன்ப்பா. வணக்கம் மேடம். ம். உங்களுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம்தான். ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க அந்த பொண்ணுக்கு விருப்பமான்னு கேளுங்க. கட்டாயத்தின் பேர்ல இந்த கல்யாணம் நடக்க வேணாம். ஆ, நான் சொல்றேன். சரிங்க மேடம். இங்க வாமா. போமா. போமா போ. இங்க பாரு, உன் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? உன் மனசுல இருக்கிறத நீ தயங்காம சொல்லலாம். எனக்கு முழு சம்மந்தம் மேடம். பொண்ணுக்கு முழு சம்மதம். மாப்பிள்ளைய ரெடி ஆயிட்டு வந்து மேடையில உட்கார சொல்லுங்க. ரெடி ஆயிட்டு வந்து உட்காருங்க. என்ன இன்னும் வண்டி நிக்கல? டிரைவர், நம்ம வீட்ல இருந்து கிளம்பி ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்போமா? வந்துட்டு மேடம், இந்த பக்கத்துல தான் இருக்கு. சரி.
2 கிலோமீட்டர் வந்தாச்சு. 1 கிலோமீட்டருக்குள்ள வண்டி ஆஃப் ஆயிடும்னு சொன்னா. ஆமா, வண்டியில பெட்ரோல் கரெக்டா போட்டீங்கல்ல? ஏன்னா முக்கியமான விஷயத்துக்காக போறோம். அக்காக்காக அங்க எல்லாரும் வெயிட்டிங். ஆமா மேடம், சீக்கிரம் போயிடலாம் மேடம். என்னாச்சு? தெரியல மேடம். என்னாச்சு? ஏன் வண்டி நின்னு போச்சு? அதான் மேடம் பாத்துட்டு இருக்கேன். என்னன்னு இறங்கி பாருங்க. சரிங்க மேடம். டிரைவர், முதல்ல இறங்கி போய் பாருங்க என்னாச்சு. இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா? ஒரு நிமிஷம் மேடம். துர்கா லட்சுமி சரஸ்வதி ரூபிண்யை ஸ்வாஹா. முகூர்த்த டைம் நெருங்கிட்டு இருக்கு, அம்மா என்ன காணுமே? அம்மா கரெக்டா வந்துருவாங்கம்மா, நீ டென்ஷன் ஆகாத. அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரு நல்ல வேலைக்கு போகும்போது இப்படி எல்லாமே நடக்கணும். டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. ஆகட்டும் ஆகட்டும், இப்படியே கொஞ்சம் டைம் போகட்டும். வனஜா அக்கா, டைம் ஆச்சு. நான் தான் போய் தாலி எடுத்து கொடுக்கணும், தெரியும்ல? இறங்கி போய் பாரு என்ன ஆச்சுன்னு. இத பாக்குறேன்க்கா. டிரைவர், என்னாச்சு? ரெடி பண்ணீங்களா இல்லையா? மேடம், ஒயர் கட் ஆயிருக்கு மேடம், அதான் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன். புரியுது, டைம் ஆச்சுல, கல்யாணத்துக்கு வர போணும். இந்தாங்கம்மா, மாங்கல்யத்தை எல்லாத்தையும் தொட்டு வாங்கிடுவாங்க. சரிங்க. ஓம் அக்னயே ஸ்வாஹா, ருத்ராய பசுபதயே நம ஸ்வாஹா, உமா மகேஸ்வராய ஸ்வாஹா, பார்வதி பரமேஸ்வராய இதன்னம, லக்ஷ்மீ நாராயணாய ஸ்வாஹா, லக்ஷ்மீ நாராயணாய இதன்னம. சீக்கிரம் பாருங்க, அக்கா போறது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியும்ல? இந்த நேரத்துல அபசகுனம் பிடிச்ச மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு சீக்கிரம். கொஞ்ச நேரம் மேடம், இத பண்ணிடுறேன் மேடம், முடிச்சிடலாம். அட, ஒயர் இருந்ததா ஜாயின் பண்ண வேண்டியதானே? கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுவேன் மேடம், ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முடிஞ்சுதா? என்ன ஆச்சு மேடம்? ஒரு நிமிஷம் மேடம். அதெல்லாம் நடக்காதுமா. டைம் ஆச்சு, இப்ப கிளம்புனா சரியாதான் இருக்கும். சீக்கிரம், அக்கா தான் அங்க போய் தாலி எடுத்து கொடுக்கணும். அக்காக்காக அங்க எல்லாரும் வெயிட்டிங். 2 நிமிஷத்துல முடிச்சிடுவேன் மேடம், ப்ளீஸ் மேடம், இத முடிச்சிடுறேன். ஆச்சா இல்லையா? முடிஞ்சு மேடம், நீங்க போய் உட்காருங்க மேடம், இதோ வந்துடுறேன். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல, சீக்கிரம் ஆகட்டும். என்ன ஆச்சு வனஜா? ரெடி ஆயிடுச்சுக்கா, இப்ப போயிடலாம். டைம் ஆச்சு மாமா, முகூர்த்த டைம் முடிய இன்னும் 5 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு. சீக்கிரமா போங்கப்பா, எவ்வளவு டைம் ஆச்சு பாருங்க. சீக்கிரம் எடுங்க. கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரத்துல எவ்வளவு டென்ஷன். இதுக்கப்புறம் எங்கே நிக்காம நேரா போங்க மண்டபத்துக்கு. சரிங்க மேடம், போயிடுவோம். சீக்கிரமா போங்க. என்ன பண்ணிட்டு? கொஞ்சம் வேகமா போங்க, சொல்லிட்டு இருக்கோம்ல. போயிடலாம் மேடம். இது போயிடலாம்க்கா. லக்ஷ்மி சரஸ்வதி ரூபிண்யை ஸ்வாஹா. சீக்கிரமா போங்க. என்ன போனாலும் நடக்காதுமா. இந்நேரத்துக்கு ஆதியும் பார்வதியும் வந்திருப்பாங்க. நான் நினைச்ச மாதிரிதான் நடக்க போகுது. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு மேடம்? கொஞ்சம் தூரம் தான் மேடம். இதேதான் 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. என்னங்க நேரம் ஆகுது, இன்னும் அகிலாண்டேஸ்வரி அம்மாவை காணோம். நல்ல நேரம் வேற முடிய போகுது.
இப்ப என்னங்க பண்றது? நல்ல காரியத்துக்குலாம் அம்மா காக்க வைக்க மாட்டாங்க, நேரத்துக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இரு. சார், அது வந்து சீக்கிரமா போங்க. போறோம் மேடம். முகூர்த்த நேரத்துக்கு வரலன்னு பார்வதி கிட்ட தாலி எடுத்து கொடுக்க சொல்ல போறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். சொல்லுங்க முனுசாமி. சார், அம்மா வேற இன்னும் வரல, முகூர்த்த நேரம் வேற முடிய போகுது. அம்மா இப்ப வந்துருவாங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏற்கனவே என் பொண்ணு கல்யாணம் தடங்கலாகி பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ உங்களாலதான் மறுபடியும் அவன் மனமேடை ஏறி இருக்கா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க தாலி எடுத்து கொடுத்தா நல்லா இருக்குமா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா இப்ப வந்து அவங்க கையால தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைப்பாங்க. அம்மா தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வச்சா சந்தோஷம்தாம்மா. ஆனா முகூர்த்த நேரம் முடிய போகுதே, அதனால அம்மாவோட மருமக நீங்க வந்து உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தா அம்மாவே எடுத்து கொடுத்த மாதிரி நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம் மேடம். அம்மா இடத்துல நானா? அதெல்லாம் முடியாது. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். சார், நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். நீங்க எடுத்து சொன்னா அவங்க கேட்பாங்க சார். நீங்க சொல்லுங்க சார். இருங்க, அம்மா இப்ப வந்துருவாங்க. இல்ல சார், முகூர்த்த நேரம் முடிய போகுது, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அகிலாண்டேஸ்வரி அம்மா ஒதுக்கி வச்சுட்டு செஞ்சாதான் தப்பு. அந்த அம்மா வராதனால அவங்க மருமக நீங்க தாலி எடுத்து கொடுக்கறதுல தப்பே இல்ல. ஏமா, நல்ல காரியம் பண்றதுக்கு ஏமா தயங்குற? போய் தாலி எடுத்து கொடுமா. மேடம், முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. முகூர்த்த நேரம் வேற முடிய போகுது மேடம். வாங்கம்மா. வாங்க மேடம். வா போலாம். வாங்க சார். முகூர்த்த நேரம் முடிய போறது, மாங்கல்யத்தை எடுத்து கொடுங்க. ஓம் கஜலட்சுமி